ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனன்யாஸ் குக்கிங். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? எங்கள் அம்மா தோசை சுடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ கஷ்டம்னு இந்த சப்பாத்தி மாவை பண்ணுறதுன்னு. அதனால் நானும் உட்காந்து போட்டு அலாசி எப்படியோ அந்த சப்பாத்தி மாவை செஞ்சுட்டேன். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா மஷ்ரூம் எல்லாத்தையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் அப்படியே கழுவுறேன். அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிற அழுக்கலாம். எப்படியோ சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இருங்க ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா கொஞ்ச நேரம் வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஃபன்னு, உங்களுக்குலாம் தெரியாது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இப்போ தான் கட் பண்ணி அதை ஒரு குண்டால் போட்டு அதை ஒரு சைடில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ தான் மெயின் பிக்சர் ஆரம்பிக்குது. வெங்காயம் வெட்டணும். இது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? கண்ணிலேருந்து நான் எங்கள் அம்மா திட்டினா கூட அழுக மாட்டேன். ஆனால் அந்த வெங்காயம் மட்டும் என் கண்ணிலேருந்து ஒரு 50 மில்லிலிட்டர் தண்ணியை என் கண்ணிலேருந்து எடுத்துடுச்சு. என் கண்ணெல்லாம் ரெட்டு கலரில் ஆயிடுச்சு. அப்படியே தக்காளியும் சேர வெட்டி முடிச்சிட்டேன். இப்போது கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகெல்லாம் போட்டு அப்புறம் பட்டர் போட்டேன். அதுக்கப்புறம் அது எதுக்கு போட்டேனே எனக்கே தெரியல, அதனால் போட்டேன். நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போடணும்ல. இப்போ சீரகம், பட்டை அதெல்லாம் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க இதெல்லாம் போடணும்னு சொல்லி. அதனால் அப்படியே போட்டேன். இப்போது வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே நம்ம கை வித்தைகளையும் காமிச்சிட்டு இருந்தேன். கடாயிலிருந்து கீழே விழுகாமல் இருந்தால் சரி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்த எல்லா மசாலையும் கொஞ்சம் போட்டேன். நமக்கு ஒரு மசாலா பெரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால கை கிடச்சதெல்லாம் போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா கலக்கி அந்த தக்காளி வேகிற கேப்பில் நம்ம கொத்தமல்லியும் போட்டாச்சு. அப்புறம் நான் தண்ணி தேங்காய் தொட்டியில் ஊற்றினேன். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமில் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்சிங்கை போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உள்ளே போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். எந்நேரம் நம்ம கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஊற்றி எல்லாம் பண்ணி அது ஒரு ஓரமாக வச்சுட்டு சப்பாத்தி உருட்ட வந்துட்டேன். இது மண்டையோட மாதிரி இருக்கும் என் சப்பாத்தி, அதெல்லாம் கவனிச்சுக்காதீங்க. அதுக்குள்ளே என்னோடய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதை கொத்தமல்லி போட்டு அப்படியே தூவி விட்டு இறக்கிட்டேன். நான் எப்படின்னா ரவுண்டாக சப்பாத்தி உருட்டணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி சப்பாத்தி 2-3 வேஸ்ட்டும் பண்ணிட்டேன் உருட்டுறங்கிற பேரில். நான் ரவுண்டாக உருட்டினேன், இருந்தாலும் அது எனக்கு ரவுண்டாக வரல. அதுக்கப்புறம் சப்பாத்தியை சுட்டு முடித்து நான் சாப்பிட்லான்னு வந்தேன். அதுக்குள்ளே என் தங்கச்சி பிடுங்கிட்டா. அவள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா. பண்ணுறதெல்லாம் கஷ்டப்படுறதெல்லாம் நான், ஆனால் சாப்பிட்றதெல்லாம் என் தங்கச்சி. கொடுமை சார். அதுக்கப்புறம் பாய்.